இருந்திருந்தால் உனது தந்தையை நீ சந்தேகப்பட்டே இருக்க மாட்டாய். நீ ஒருவேளை என்னை தாக்க துணிந்தால் மகாதேவரையே தாக்க சென்று கொண்டிருக்கிறாள். பிறகு மகாதேவரோ பத்ராவையும் தாக்குவார். அதன் பிறகு தன் தங்கையின் பத்ரா கர்ம பலனை அளிப்பவனும் இருக்கப் போவதில்லை. எனக்கு எனது கர்மங்களுக்கான பலனும் பத்ரா அங்கேயே நின்று விடு. காகமே, ஏதோ பெரிய அழிவானது நேரப்போகும் முன்பு நாம் பத்ராவை தடுத்தாக வேண்டும். நீயா? உனக்கு இவ்வளவு துணிச்சலா? நீ இங்கேயே வந்து விட்டாய. என்னுடைய சனிக்கு நல்வழி காட்டுங்கள். எனது குழந்தைகளை காப்பாற்றுங்கள் தேவா. எவருடைய கட்டுப்பாட்டிற்குள்ளும் இல்லை. மகாதேவர் மீது தாக்குதலை நடத்த அவள் கிளம்பிவிட்டாள். மகாதேவரை தாக்கிவிட்டால் இந்த பிரபஞ்சம் முழுவதும் அவளுக்கு எதிரானதாகிவிடும். அந்த ஒன்று செய்யலாம். உனது புதல்வியின் மரணத்திற்கான வழியை அடைத்துவிடு. அந்த பத்ராந்தக்கை அழித்து வயா. உன் தாயார் நிச்சயம் உன்னை காப்பாற்றுவாள் பத்ரா. இது பேரழிவின் குறியீடாகும். பத்ரா மகாதேவரின் மீது தாக்குதல் நடத்துகிறாள். அவர் என்னுடைய தந்தைக்கு நிகரானவர். நீ என்னுடைய தங்கையாவாய். என்னை கடுமையான சூழலில் சிக்க வைத்து விடாதே. நீ பத்ரா நிச்சயமாக அழிக்கப்பட வேண்டும். இல்லை தந்தையே, இந்த அசம்பாவிதத்தை செய்யாதீர்கள். நான் தங்கள் உன்னுடைய கண்களில் தென்படுகின்ற அன்பை நான் இதுவரை எனது புதல்வியின் கண்களில் கண்டதில்லை. சூழ்நிலைகள் மிக மோசமாக தந்தையே, எனக்கு அவன் மீது முழு நம்பிக்கை உள்ளது. இந்த பிரபஞ்சமே பத்ராவை ஆபத்தானவள் என்று முடிவு செய்துவிட்டது. இந்த ஆயுதத்தை எனக்காகவும் பத்ராவிற்காகவும் தாங்கள் தயவு கூர்ந்து எனது வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ளுங்கள். என்னை மன்னித்து விடுங்கள். ஒரு முறை சந்தியா தங்களிடமிருந்து ஒன்றை திருடிவிட்டாள். தனது சுயநல இந்த ஆயுதத்தை அழிப்பதற்காக நீ என்ன விலையை அளிக்க வேண்டியிருக்கும் என்பதை நீ அறிவார்களா? தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஒரு தந்தை தனது புதல்வியின் தாய் அன்பால் பலவீனப்பட்டு